நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மக்ரோனி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு வெஜ்ஜி மக்ரோனி, வெஜிடபிள் ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். மக்ரோனியில் வந்து டயட்ரி ஃபைபர் நிறையா இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அதர் ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சோண்டு மெக்னீஷியம், கொஞ்சம் கால்சியம் இருக்குது. பட் இது வந்து பாஸ்தாவில் ஒரு வகை. இது வந்து பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாஸ்தா மக்ரோனிலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: மக்ரோனி, கேபேஜ், கேப்சிகம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், வெங்காயம், கிரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், மசாலா பவுடர், எண்ணெய். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நான் இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் பீஸ் எடுத்து ஸ்மால் பீசஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி ஆட் பண்ணலாம். இஞ்சி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் வந்து ஒரு 300 கிராம் மக்ரோனி எடுத்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், எந்த ஆயில்னாலும் ஊற்றலாம், ஊற்றிட்டு தண்ணி கொதித்த பிறகு இந்த மக்ரோனியை உள்ளே போட்டு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு எனக்கு இந்த இது குக் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஒரு 70% குக் ஆகிற மாதிரி குக் ஆனோடனே அதை நம்ம வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் குளிர்ந்த தண்ணி அதில் பிடிச்சி அதை வாஷ் பண்ணிடணும். அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜிஞ்சர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், டிரான்ஸ்பரண்டாக ஆனால் போதும். எப்போவுமே பாஸ்தா இந்த மாதிரி நூடுல்ஸு மேக்ரோனிக்கெலாம் கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பூண்டு எடுத்து நான் பேஸ்ட் எடுத்து இடித்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு வாசனை நல்லா போயிடுச்சு. நான் வந்து ஒரு கேப்சிகம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் நிறையா கேபேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு வந்து சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் இல்லைன்னா நம்ம சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இல்லைனா ரெட் சில்லி சாஸ் இருந்தால் ஆட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுவோம். இந்த சாஸ் இந்த பேஸ்ட்லலாம் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலா ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் ஒரு 2 ட்ரை சில்லி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாட் மசாலா. இதை மிக்சியில் கொஞ்சம் நல்லா அப்படியே லைட்டாக அரைச்சிட்டு க்ரஷ் பண்ணிக்கிட்டு, ஃபைனாக அரைக்கலை, கொஞ்சம் அப்படியே லைட்டாக அரைச்சி அதை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலைன்னா சில்லி பவுடர், தனியா பவுடர் கூட நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இந்த வெஜிடபிள் தேவையாக கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம்.
ஆல்ரெடி நான் வந்து மேக்ரோனியில் கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் பார்த்து போடுங்க. இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மேக்ரோனியை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சைனீஸ் ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதை நம்ம சாஸ்லாம் ஊற்றுறதுனால நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிளுக்கு பதிலாக நீங்கள் வந்து மஷ்ரூம் இருந்தால் போடலாம், பீன்ஸ் போடலாம், கேரட் போடலாம், என்ன இது காலிஃப்ளவர் போடலாம். என்ன வெஜிடபிள்லாம் குழந்தைங்களே சாப்பிடலையோ அந்த வெஜிடபிளாக அதில் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி போட்டு விட்ருங்க, நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ மக்ரோனியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலாம் அந்த மக்ரோனியில் பிடிக்கிறதுக்கு நம்ம மூடி வைப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உள்ள சீஸ் அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு பசங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது லைட்டாக மேலே சீஸ் அது ஸ்ப்ரெட் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்பொழுது சுவையான மேக்ரோனி தயாராகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.